ஒரு நாள் மீனுக்குருவி அதோட பையன் சின்னு கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தது. சின்னு, நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் சரி, உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது உன்னை கூப்பிட்டாங்கன்னா எங்கேயுமே போகக்கூடாது. அப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிடவே கூடாது. அது உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக இருந்தாலும் சரி, அதை வாங்கவே கூடாது. சரியா? ஆ சரிம்மா. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க கொடுத்தா கூட நான் வாங்கக்கூடாதா? ஆமாம் சின்னு, வாங்கக்கூடாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க வெளியில் பார்க்குறதுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆ சரிம்மா. நீங்க சொன்ன மாதிரியே வெளியில யார் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். அப்புறம் யார் எங்க கூப்பிட்டாலும் நான் போகவே மாட்டேன். அதே காட்டில் இருந்த ஒரு வீட்டில் காலுக்காகமும் கோரிக்காகமும் அவங்களோட பையனோட வாழ்ந்து வந்தாங்க. கோரி, இன்னும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு. சீக்கிரமா அந்த சாக்லேட்டை எடுத்துட்டு வா, போகலாம். காலுக்காகமும் கோரிக்காகமும் சாக்லேட்டை எடுத்துட்டு பறந்து போனாங்க. ஸ்கூல் முடிஞ்சு பசங்கள்லாம் திரும்பி வர வழியில் அந்த சாக்லேட்டை வச்சுட்டு காலுக்காகமும் கோரிக்காகமும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த வழியாக ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இருந்த கிளியோட பொண்ணை கூப்பிட்டாங்க. கிளியும் அவங்க கிட்ட வந்து உட்காந்துச்சு. சொல்லுங்க ஆண்டி, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? பாப்பா, இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள். அதான் நாங்கள் பார்க்குற எல்லா பிள்ளைங்களுக்கும் சாக்லேட் கொடுத்துட்ருக்கோம். உனக்கும் சாக்லேட் கொடுக்கலான்னு தான் கூப்பிட்டோம். இந்தா, இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு போ. அவங்க சொன்ன மாதிரியே கிளியும் அந்த சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. மயக்கமாக இருந்த கிளியை ஒரு சாக்கு பையில கட்டி காலுக்காகவும் கோரிக்காகவும் தூக்கிட்டு போயிட்டாங்க. மீனு, நேத்திக்கு காலையில் ஸ்கூலுக்கு போன என் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நானும் இந்த காட்டில் தேடாத இடம் இல்லை. என்னால் அவளை கண்டுபிடிக்கவே முடியல மீனு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீ எங்கேயாவது பார்த்தியா அவளை? இல்லையே கிளி, நான் பார்த்துருந்தா தான் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பனே. சரி சரி, நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் தேடி பார்க்குறேன். கண்டிப்பாக அவள் கிடைச்சிருவா. அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போ. வா சின்னம், ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டியா? இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? ஆ நல்லா போச்சுமா. ஆமா, கிளி ஆண்டி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? அவங்க அழுதுகிட்டே போனாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டதை கூட அவங்க கவனிக்கவே இல்லை. சின்னம், நேற்று காலையில் ஸ்கூலுக்கு போன அவங்க பொண்ணு திரும்பி வீட்டுக்கு போகவே இல்லையாம். அதை தான் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில் சின்னும் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி வந்த சின்னுவையும் சிட்டுக்குருவியையும் காலுக்காகவும் கோரிக்காகவும் கூப்பிட்டாங்க. பசங்களா, இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள். அதனால தான் நாங்கள் பார்க்குற எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் சாக்லேட் கொடுக்கலான்னு தான் கூப்பிட்டோம். இல்லை, எனக்கு சாக்லேட் வேண்டாம். தெரியாதவங்க யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இங்க பாரு தம்பி, உனக்கு சாக்லேட் வேணான்னா போயிட்டே இரு. சிட்டுக்குருவி சாப்பிட்டுட்டு வரட்டும். பாப்பா, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பாப்பா மாதிரி தெரியுது. இந்தா, இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு போ. சிட்டுக்குருவி, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வா, வீட்டுக்கு போகலாம். இங்க பாரு தம்பி, நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. இல்ல, இங்க இருந்து நீ உயிரோடையே போக முடியாது. காலுக்காகம் இப்படி சொன்னதும் பயந்து போன சின்னும் உடனே அந்த இடத்த விட்டு பறந்துட்டான். ஆனால் அங்கேருந்து போகாமல் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்து அங்கே என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு இருந்தான். சாக்லேட்டை சாப்பிட்ட சிட்டுக்குருவி உடனே மயக்கம் போட்டு அந்த இடத்துலையே விழுந்துருச்சு. அதை சாக்கு பையில கட்டி காலுக்காகவும் கோரிக்காகவும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சின்னுவும் அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தான். தலைவரே, நீங்க கேட்ட மாதிரி இதுல சிட்டுக்குருவியோட குழந்தை இருக்கு. என்ன, இன்னைக்கு 2 குழந்தைய கடத்திட்டு வரதா சொல்லியிருந்தீங்க. ஒரே ஒரு குழந்தைய மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு வழியா இன்னொன்னையும் சேர்த்து கொண்டு வந்திருந்தா உங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம்ல. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பார்த்தோம்.
ஆனால் எப்படியோ எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். சரி சரி, இன்னொரு குழந்தையும் தூக்கிட்டு வர வழியை பாருங்க. அப்பதான் கடலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் வித்துட்டு வர முடியும். இப்படி இவங்க பேசிட்டு இருந்ததை பின்தொடர்ந்து வந்த சின்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்து கேட்டுட்டு இருந்தான். அட பாவிங்களா, குழந்தைங்களை கடத்திட்டு வந்து இப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நேற்று காணாம போன கிளி ஆண்டியோட பொண்ணும் இவங்க கிட்ட தான் இருக்கணும். நல்ல வேலை சாகாம உயிரோட தான் இருக்காங்க. இப்பவே போய் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரேன். அப்படின்னு சொன்ன சின்ன குருவி அங்கேருந்து பறந்து போச்சு. வீட்டுக்கு போன சின்ன குருவி கிளி, சிட்டுக்குருவி, மீனும் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்தான். இங்க நின்று தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த குகைக்குள்ள போனாங்க, நான் பார்த்தேன். அவங்க இதுக்குள்ள தான் இருக்கணும். இந்த குகைக்குள்ள யார் இருந்தாலும் உடனே வெளியில வாங்க. என்ன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது உணவு வேணுமா? இல்லை பண உதவி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் கடத்தி வச்சிருக்கிற எங்களோட 2 குழந்தைங்களையும் முதல்ல வெளியில் விடுங்க. என்னது குழந்தைங்களா? அப்படிலாம் யாரும் இங்கே இல்லையே. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. அப்படி இல்லை, இங்கிருந்து நீங்கள் யாருமே உயிரோட போக முடியாது. அதுக்கு அவசியமே இல்லை. உங்களால் எங்கள் யாரையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நீங்கள் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. மீனுக்குருவி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ் அங்கே வந்துட்டாங்க. குழந்தைங்களை கடத்துறது நீங்கள் தானே? உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். மரியாதையாக கடத்தி வச்சிருக்கிற 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து வெளியில் விடுங்க. இல்லை உங்கள் 3 பேரையும் இப்போவே சுட்டு தள்ளிடுவேன். போலீஸ் இப்படி சொன்னதும் பயந்து போன அந்த கழுகு உள்ளே போய் 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டுடுச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் கழுகு 3 பேரையும் பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ச்சே, என்னோட அப்பா அம்மா இப்படி ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் கேட்கும் போதெல்லாம் கழுகோட வயல்ல வேலை செய்யறேன்னு பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல வேற எந்த உணவுமே இல்லை. இந்த காட்டுல உதவி செய்யற ஒரே ஆளு மீனு ஆண்டி தான். சரி, அவங்க கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்டு பார்க்கலாம். ஆண்டி, எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு எந்த உணவுமே இல்லை. உங்ககிட்ட ஏதாச்சும் உணவு இருந்தா கொடுங்க ஆண்டி. சரிப்பா, இன்னைக்கு நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துருவேன். ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவ? வீட்டில் உங்கள் அப்பா அம்மா வேற இல்லை. நீ தனியாக என்ன பண்ண முடியும்? பேசாமல் நீயும் எங்கள் கூடவே எங்கள் வீட்லேயே தங்கிடு. சின்ன கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வா. உங்கள் அப்பா அம்மா ஜெயிலிருந்து வர வரைக்கும் நீ எங்கள் வீட்லேயே தங்கிடு. மீனுக்குருவி சொன்ன மாதிரியே கோரியோட பையன் மீனு வீட்லேயே தான் தங்கியிருந்தான். இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. கோரியோட பையனும் வளர்ந்து பெரியவனாயிட்டான். தண்டனை காலம் முடிஞ்சு காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்களோட பையனை தேடி மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மகனே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஜெயிலில் இருந்தாலும் உன்னை தான் நினச்சிட்டு இருந்தோம். நீ சாப்பிட்டியோ இல்லையோ, என்ன பண்ணுறியோன்னு நினச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்ததும் முதல்ல உன்னை தான் காணும்னு தேடினோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்கே இருக்கன்னு. அதனால தான் இங்கே வந்தோம். சரி வா, வீட்டுக்கு போகலாம். இங்கே பாருங்க, இப்படி ஒரு கேவலமான தொழிலை பண்ண உங்களை என்னோட அப்பா அம்மாவா ஏற்றுக்க முடியாது. நான் இத்தனை நாள் இங்கே தான் இருந்தேன். இனிமேலும் இப்படியே இருந்துட்டு போகிறேன். உங்கள் கூடலாம் என்னால் வரவே முடியாது. கோரிக்காக எவ்வளோ சொல்லியும் அவங்களோட பையன் அவங்க கூட வீட்டுக்கு வர்றதுக்கு மறுத்துட்டான். அதனால் சோகமாக 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. கோரி, இத்தனை நாள் நம்ம அனுபவிச்சதெல்லாம் தண்டனையாவே தெரியல. ஆனால் இப்போ நம்ம பையன் நமக்கு கொடுத்துருக்கிறது தான் பெரிய தண்டனையாக இருக்கு. நாம தான் தப்பான தொழிலை செஞ்சோமே தவிர நம்ம பையனை நம்ம ரொம்ப நல்லவனாக தான் வளர்த்துருக்கோம். சரிங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம இனிமேலாவது இந்த மாதிரி தப்பான தொழிலெலாம் செய்யாமல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிப்போம். கண்டிப்பாக அவன் நம்மளை ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டால் தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸை எங்களால் உருவாக்க முடியுது.
இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.